பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பு முகை நான்கும் கலந்துமற்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என இறைவனை வணங்கி இந்நிகழ்வினை ஆரம்பிப்போம். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். நற்பண்புகளை கொண்டவர்கள் எச்சூழலிலும் தங்களுடைய நற்பண்புகளை இழக்க மாட்டார்கள், உறுதியாக இருப்பார்கள். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த நல்ல நாளிலே நீங்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான உறுதிமொழி இதோ. நான் முதன்மையுள் முதன்மையாக கற்றலை விரும்புவேன். கற்றல் என் உயிர் மூச்சாக இருக்கும். ஆற்றல் மிக்க இளம் பருவத்தினராக செயல்திறமிக்கவராக கற்றலை உயர் குறிக்கோளாக கொண்டு முழுமையான ஈடுபாட்டுடன் இருப்பேன். வகுப்பின் சிறந்த மாணவர் என்னும் நிலையில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வேன். அனைவரிடமும் பரிவுடன் செயல்படுவேன். என் வாழ்க்கையை பாடமாக விளங்குமாறு ஒழுங்கமைத்து வாழ்ந்து காட்டுவேன். சமயம், இனம், மொழி என எதன் அடிப்படையிலும் வேற்றுமை பாராட்டாது அனைவரிடமும் சமமாக நடப்பேன். தொடர்ச்சியாக கல்வி கற்று அதன் வெற்றியை நான் கொண்டாடுவேன். நாட்டின் மேன்மை நோக்கிய முனைப்பு செயல்பாடுகளுக்கு மாணவர் என்ற நிலையில் நான் முதன்மையான பங்கினை ஆற்றுவேன். மேம்பட்ட எண்ணங்களும் உயர் ஒழுக்கம் சார்ந்த சிந்தனை வீச்சும் செயல்பாடும் என்னுள் நிலையாக எழ உறுதியேற்கிறேன். நன்றி. அடுத்ததாக அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் திருக்குறள். அனைவருக்கும் காலை வணக்கம். கேளில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலா மற்ற இடம். ஏன் இந்த குறள் சொல்றோம் அப்படின்னா, எல்லா செல்வங்களையும் காட்டிலும் கல்வி செல்வம் மட்டும்தான் சிறப்பான செல்வம். அத்தகைய செல்வத்தை நீங்க இளம் பருவத்திலேயே நன்றா கத்துக்கணும். அது ஆசிரியர் தின நாளில் இதையெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும். நன்றி. யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இவை சங்ககால இலக்கிய பொன்மொழிகள். இன்று உங்களுக்காக எளிய நடையில் பல பொன்மொழிகள் கூடிய பழமொழிகள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க என்னாலும் நல்லா இருக்கணும்ங்கிறதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. ஒரு குழந்தை சிறப்பாக வளர்ப்பது தாயினுடைய கடமை. ஒரு குழந்தையை சிற்பமாக செதுக்க வேண்டியது ஆசிரியரின் கடமை. ஒரு குழந்தையை குறையில்லாமல் வளர்ப்பது தந்தையின் கடமை. ஒரு குழந்தையை குற்றமில்லாமல் வளர்ப்பது ஆசிரியரின் கடமை. ஆசிரியர்களாகிய நாங்கள் எங்கள் கடமைகளை நன்றாகவே செய்கிறோம். நீங்களும் நன்றாகவே இருக்கிறீர்கள். என்றும் நன்றாக இருக்க எங்களது வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நன்றி. சுட்டரிக்கும் சூரியனே ஆயினும் வீழ்ந்து ஆகத்தான் வேண்டும். மீண்டும் மீண்டும் எழ மறுப்பதில்லை, மறப்பதில்லை. சிந்தனை துளிகள். ஆடிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆளல் என இந்த உலகத்தினை சுற்றி கடல் இருக்கிறது என்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்தவன். அறிவியல் சிந்தனையோடு கண்டறிந்தவர்கள் நமது தமிழர்கள். அறிவியல் சிந்தனை. அது
மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது அருமை மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்றைய அறிவியல் சிந்தனை, அதாவது எப்படின்னா, இன்னைக்கு நம்ம மாணவர்களாகிய நாம் அனைவரும், அதாவது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை எவ்வாறு சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பற்றி தான் இப்ப நான் சொல்ல போறேன். சென்னை எண்ணூர் கடற்பகுதியில் உள்ள கடற்பகுதியில் எதிர்பாராத விதமாக கப்பல்கள் மோதுவதால் அதில் உள்ள எண்ணெய் கழிவுகள் கடலில் கொட்டுகின்றன. அவ்வாறு கொட்டப்படும் பொழுது அதில் உள்ள உயிரினங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்தும் பாதிப்புக்குள்ளாகி இறந்து விடுவதால் சூழியல் சமநிலை பாதிக்கப்படுகின்றன. ஆகையால் நம்ம எல்லாரும் என்ன உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, கடல்ல தானே கொண்டுச்சு, கடல்வாழ் உயிரின செத்தா என்ன அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு உயிரினமும் மற்ற உயிரினத்தை சார்ந்தே இருக்கின்றது. அதாவது சூழல் மண்டலத்தில் ஏதேனும் ஒரு உயிரினம் முழுமையாக அழிக்கப்பட்டால் மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதி அல்ல. அந்த சூழல், அதாவது முழு சூழல் மண்டலம் அழிந்து என்பதே உண்மையான கருத்தாகும். அதை மாணவர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை இங்கே கூறிக்கொள்கின்றேன் என்றால், நம்மை சுற்றியுள்ள அனைத்து வளங்களையும் பாதுகாப்பது நமது கடமை. அது எவ்வாறு சுத்தம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு கருத்தை பார்க்கலாம். இன்றைய அறிவியல் முன்னேற்றங்களில் ஒரு கண்டுபிடிப்பான எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அதாவது இந்தியாவில் பிறந்த ஆனந்த மோகன சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு அறிவியலார் தற்போது அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் மரபணு மாற்றப்பட்ட ஒரு புதிய வகை கிராம் எதிர் பாக்டீரியத்தை கண்டறிந்துள்ளார். அந்த பாக்டீரியமானது சூடோமோனாஸ் பியூட்டிடா அப்படிங்கிறது பாக்டீரியத்துக்கு அவர் பெயர் சூட்டுகிறார். அது மரபணு மாற்றப்பட்ட ரகம். இயல்பாக எதிர்பாராத விதமாக வாகனங்களோ அல்லது கப்பல்களோ மோதும் பொழுது அதில் உள்ள எண்ணெய் கழிவுகள் சிந்துவதால் நிலம் மற்றும் நீர்நிலைகள் மாசடைவதை சரி செய்வதற்காக உயிரினங்களை பயன்படுத்தி சூழல் மாசுறுவதை சுத்தம் செய்வதற்காக இந்த புதிய வகை ரகத்தை கண்டறிந்து வெற்றிகரமாக அது மாற்றி என்ன செய்யும் அப்படின்னா, அதில் உள்ள எண்ணெய் கழிவுகளை முழுமையாக சிதைத்து அதுவே சாப்பிடும். அந்த சுற்றுச்சூழலானது மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடும். இதை உங்கள் முன் கூறிக்கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே தகலியா, ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை விடுதிரியா, நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞானத் தமிழ் புரிந்த நான். இது பூதத்தாழ்வாருடைய பாடல். ஆன்மீக சிந்தனையாக பகவத்கீதையிலிருந்து சில வரிகள். மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் இனிய காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ கண்மணிகளுக்கு இனிய காலை வணக்கம். பகவத்கீதையிலிருந்து உங்களுக்காக சில வரிகள். பிறப்பால் யாவரும் சமமே. தர்மமுடைய செயல்களை செய்வதிலும் நற்குணங்களை வளர்த்து கொள்வதிலுமே ஒருவன் மேன்மை நிலையை அடைகிறான். ஓடும் நீர் போல நல்லதை நினைத்து நல்லதையே செய்யுங்கள். தீயவை குப்பைகள் போல தானாகவே ஓரமாக ஒதுங்கிவிடும். நன்றி. அடியவரின் மடியினிலே ஆண்டவரோ பிள்ளை, அரவணைக்கும் அடியவர்கள் இறைவனுக்கும் அன்னை என்ற வரிகளுக்கு சொந்தமானவர் கண்ணதாசன். பைபிளிலிருந்து சில வசனங்கள் உங்களுக்காக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பைபிளிலிருந்து வசனம். இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும். அனைவரோடும் நட்பு கொள். பணிவான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். நன்றி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என அல்லாஹுவை தொழுது திருக்குரானிலிருந்து சில வசனங்கள். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். என் இனிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருக்குரானிலிருந்து வசனம். அதாவது ஆசிரியர் சொன்னது போல்
எந்த ஒரு இதை ஆரம்பிக்கும் போதும் இறைவனின் பெயரால் துவங்க வேண்டும், முதலில் கூற வேண்டும். அதாவது நீ பிறரை நேசி, இறைவன் உன்னை நேசிப்பான். அதாவது நீங்க அனைத்து உயிர்களையும் நேசித்தால் உன்னை என்ன இறைவன் உன்னை நேசிப்பான். நன்றி, வணக்கம். என் வாழ்க்கையே என் செய்தி என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். தமிழ் செய்திகள். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், என் உடன்பிறவாய் இருபால் ஆசிரியர்களுக்கும், என் அன்பான அறிவான அழகான மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய செய்திகள். சென்னை புருனே நேரடி விமான சேவை. பிரதமர் நரேந்திர மோடியின் புருனே பயணத்தின் போது ஒப்பந்தம். வடகொரியாவில் வெள்ளம், நிலச்சரிவு பாதிப்பு. ஹிமாச்சல பிரதேசத்தில் கட்சி தாவினர். ரூபாய் 5 கோடியில் பசுமை பள்ளி திட்டம். முதல் கட்டமாக 26 பள்ளிகளுக்கு ரூபாய் 20 லட்சம் வீதம் ஒப்புதல். சென்னையில் ரூபாய் 200 கோடி முதலீடு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஈட்டன் நிறுவனம் ஒப்பந்தம். ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சத்திரக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளிகள் பசுமை பள்ளிகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட அரசு ITIக்களில் 2024-25 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை செப்டம்பர் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. வானிலை செய்திகள். வளிமண்டல சுழற்சியின் தாக்கம் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு செய்திகள். பாராலிம்பிக் வரலாற்றில் ஹாட்ரிக் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என புதிய சாதனை படைத்தார் மாரியப்பன். பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. மாநில லீக் ஹாக்கி போட்டி. சென்னையில் நடந்த மாநில அளவிலான லீக் ஹாக்கி போட்டியில் ராமநாதபுரம் அணி முதலிடம் பிடித்து சாம்பியன் கோப்பை வென்றது. நன்றி. Bad news travels at the speed of light. Good news travels like molasses. People must not believe in rumors. English news read by your English teacher. Special message. President Draupadi Murmu on Wednesday greeted teachers across the country on the eve of Teachers' Day and wished them success in the endeavor of building an enlightened community of students who will take India to greater heights. District news. The saplings have been raised in different nurseries under Green Tamil Nadu Mission, Tamil Nadu Biodiversity Conservation and Breeding Project for Climate Change Response and Degraded Forest Landscape Project Phase 1, said Ramanathapuram District Forest Officer S. Hemalata. State news. The ruling DMK has urged the Chief Electoral Officer of Tamil Nadu to hear eligible voters before deleting their names from the electoral roll. As procedures for 3 rounds of engineering counseling concluded on Tuesday, the Directorate of Technical Education on Wednesday said that 1.21 lakh students under the general category were expected to join various engineering colleges across the state for the current academic year. Special express trains would be operated from Chennai to clear extra rush of passengers for Vinayaka Chaturthi and Onam, said a Southern Railway statement. Advance reservations for the trains are open each either. National news. Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu on Wednesday provided on ex gratia of ₹5 lakhs to the kin of 20 people who perished in rain-related incidents in the state, even as rescue and relief operations continue in parts of Vijayawada. World news. Indian Prime Minister Narendra Modi on Wednesday arrived here for his 5th official visit to Singapore aimed at boosting bilateral friendship, a deepening strategic partnership and attracting investment for the Southeast Asian country. Sports news. Mariyappan Thangavelu made history late Tuesday night by becoming India's first para-athletic to win consecutive medals in 3 different Paralympics. The people of Periyavadaham Vasti known
Descriptive village near Omalur in Salem erupted in joy and celebrated his third podium finish by setting off fireworks while his family members distributed sweets. Thank you so much. Have a nice day. T for talented, E for enthusiastic, A for adaptive, and C for what is that? Character. Very good. H for honest, E for efficient, and R for resourceful. இதற்கு சொந்தமானவர் ஆசிரியர்கள். ஆசிரியர் உரை. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகையிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த தேரை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் என்று என் அன்னையையும் என் அன்னை தமிழையும் வணங்கி தலைமையாசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் அன்பினும் இனிய எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் கனிவான காலை வணக்கத்தினை காணிக்கையாக்குகின்றேன். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது என்றால் முதலில் ஆசிரியர் என்னும் சொல்லுக்கு பொருள் யார்? ஆசிரியர் என்னும் சொல்லின் பொருள் யாருக்காவது தெரிஞ்ச சொல்லலாம். ஆசிரியர் அப்படின்னா ஆசு கூட்டல் இரியர். ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் நீக்குபவர். அதாவது மாணவர்களுடைய குற்றத்தை களைபவரைத்தான், அதாவது நீக்குபவரைத்தான் ஆசிரியர் என்று சொல்கிறார். ஒரு குழந்தையானது 5 வயதை அடைந்தவுடன் பள்ளிக்கு வருகிறது. வருகின்ற பொழுது ஒன்றும் இல்லாமல் தான் வருகிறது. ஒன்றுமே தெரியாது, எதை பத்தியும் தெரியாது, நல்லது எது கெட்டது எது எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குழந்தைகள் பள்ளிக்கு வருகிறார்கள். பள்ளிக்கு வந்த அந்த குழந்தைகளை பண்படுத்தி நல்ல ஒரு குடிமக்களாக ஆக்கி கல்வியை கொடுத்து வாழ்வியலை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரைத்தான் நாம் ஆசிரியர் என்று சொல்லி ஆசிரியர் என்று சொல்கிறோம். இந்த ஆசிரியர் தினம் யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம்? டாக்டர் ராதாகிருஷ்ணன், நமது முன்னாள் குடியரசுத் தலைவர், 2வது குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நிறைய பல்கலைக்கழகங்களில் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவருடைய பிறந்த நாளைத்தான் நான் ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நமது மாணவ செல்வங்கள் அனைவரும் நீங்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஒரு பள்ளி, நம்ம பள்ளியை போன்ற ஒரு அரசு பள்ளி, அந்த பள்ளியில் இதே போல ஒரு வழிபாட்டு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று பார்த்தால் ஒரு வாகனம் வருகிறது. அந்த வாகனத்தில் ஒரு அதிகாரி வருகிறார். அவர் யார் என்றால் மாவட்ட கல்வி அதிகாரி. வந்தவுடன் தலைமை ஆசிரியர் உட்பட அனைத்து ஆசிரியர் பிற்பகலும் சென்று அவரை வரவேற்கிறார்கள். அப்பொழுது அங்கே இருந்த மாணவர்கள் அனைவரும், ஓ அப்படியானால் நாம் படித்து ஒரு மாவட்ட கல்வி அலுவலராக வர வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் சில நேரம் எடுத்து பார்த்தால் முதன்மை கல்வி அலுவலர்கள் வருகிறார்கள். முதன்மை கல்வி அலுவலர் வந்தவுடன் மாவட்ட கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் சென்று அந்த முதன்மை கல்வி அலுவலரை வரவேற்கிறார்கள். அப்போது அந்த மாணவர்கள் சிலர் நினைக்கிறார்கள், ஓ நாம் முதன்மை கல்வி அலுவலராக வருவதுதான் பெரிய பதவி போல, அப்படியானால் அந்த பதவிக்கு நாம் வர முயற்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தால் ஜேடி துணை இயக்குனர் வருகிறார். அவரை பார்த்தவுடன் இந்த முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர்கள் எல்லோரும் சென்று அவரை வரவேற்கிறார்கள். அப்போது அந்த மாணவர்கள் நினைக்கிறார்கள், நாம் துணை இயக்குனராக வர வேண்டும், அதுதான் உயர்ந்த பதவி போல என்று நினைக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தை பார்த்தால் இயக்குனர் வருகிறார். இயக்குனர் வந்தவுடன் இந்த முதன்மை கல்வி அலுவலர், துணை இயக்குனர், மாவட்ட கல்வி அலுவலர், ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் அனைவரும் சென்று அவரை வரவேற்கிறார்கள். அனைவரும் சென்று வரவேற்றவுடன் கொஞ்ச நேரத்தில் அந்த டைரக்டர், அதாவது இயக்குனர் அவர்கள் பள்ளியில் விழாவில் பேசி முடித்துவிட்டு விறுவிறு என்று சென்றார், வெளியே சென்றார். பக்கத்துல அந்த பள்ளிக்கூடத்து பக்கத்திலேயே ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு செல்கிறார். அனைவரும் பின்னாடியே செல்கிறார்கள். அந்த மாணவர்களில் சில துடிப்பான அந்த நான் ஆசிரியராகத்தான் வர வேண்டும், நான் முதன்மை கல்வியாளராக வர வேண்டும், இப்படி ஒண்ணுனா நினைத்தார் அல்லவா, அந்த மாணவனும் பின்னாடியே போறாரு. அங்கே டைரக்டர் எங்க போறாருன்னா ஒரு குடிசைக்குள் நுழைகிறார். இயக்குனர் அவர்கள் குடிசைக்குள் நுழைகிறார். நுழைந்தவுடன்
ராமசாமி ஐயா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தழுதழுத்த குரலில் அங்கே இருந்து பேசுகிறார். ஐயா, நான் உங்கள் மாணவன் சுப்பிரமணி வந்திருக்கிறேன், நான் இப்பொழுது இயக்குனராக இருக்கிறேன் என்று சொன்னார். உடனே அந்த ஆசிரியர் எழுந்து மாணவர் என்று சொன்ன உடனே மகிழ்ச்சியோடு எழுந்தார். எழுந்தவுடன் இந்த டைரக்டர், அதாவது இயக்குனர், அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார். அப்பொழுது அந்த பின்னால் சென்ற மாணவர் நினைக்கிறார்கள், ஓஹோ, எல்லா பதவிகளோட உயர்ந்த பதவி ஆசிரியர் பதவிதான் என்று நினைக்கிறார்கள் அந்த மாணவர்கள். என் அன்பான மாணவர்களே, ஆசிரியர் பணி என்பது மிக அற்புதமான பணி. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொன்னார் அறிஞர் அண்ணா. அந்த அளவுக்கு புனிதமான பணியை நாங்கள் செய்து கொண்டிருப்பதில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது என்றால் அது மாணவர்களை பார்த்து பேசுகின்ற பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. என் அன்பான மாணவர்களே, நீங்கள் பெரிய பெரிய பதவிகளை அடைய இருக்கிறீர்கள். ஒரு டாக்டராக, ஒரு வழக்கறிஞராக, ஒரு நீதிபதியாக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, எது வேணாலும் வரலாம். எதுவாக வந்தாலும் உங்களுக்கு வழிகாட்டியவர் ஆசிரியர். ஆசிரியர்களை நீங்கள் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், யாரையும் மதிக்க வேண்டும். ஒரு தாய் இருக்கிறார் என்றால் அந்த தாய் ஈன்ற பொழுதில் பிரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டார் தான். ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அடைகின்ற மகிழ்ச்சியை விட தன் குழந்தை ஒரு சான்றோன் என கேட்கின்ற பொழுதுதான் மகிழ்ச்சி அடைகிறாள். ஆகையால் மாணவர்களே ஆகிய நீங்கள் சிறந்த சான்றோனாக வர வேண்டும் என்றால் நீங்கள் லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். நிச்சயம் வெல்லும் என்று கூறி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறிய பாரதிதாசனின் பாவரிகளோடு விடைபெறுகிறேன். நன்றி.